பாகிஸ்தான் போரை தானே நிறுத்தியதாக கூறிய ட்ரம்ப் குறித்து பிரதமர் மோடி எப்போதும் மௌனம் கலைப்பார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி. தமிழ்நாட்டில் மார்ச் முதல் மே வரையிலான கோடை மழை 97% கூடுதலாக பெய்துள்ளது. வேலூர், கரூர், ஈரோடு, மதுரையில் அதிகபட்ச வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 110% அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட 8 நாட்களில் அவலாஞ்சியில் மட்டும் 141 சென்டிமீட்டர் மழை பதிவு. அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கும் நிர்வாகிகளை 2வது நாளாக நீக்கிய ராமதாஸ். இதுவரை 16 மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து அறிவிப்பு. அன்புமணி விவகாரத்தில் ராமதாஸ் கொஞ்சம் இறங்கி வந்துள்ளார். அன்புமணியுடன் பேசினால் நல்ல நிலையை எட்டும் என கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நம்பிக்கை. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம். அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாங்க சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டு நாங்கள் பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும். வந்தாதான் எதிர்காலங்கள். ராமதாஸ் தான் குலதெய்வம், குலசாமி எல்லாமே என அன்புமணி பேச்சு. ராமதாஸ் வழிகாட்டி, நானே தலைவர் என மீண்டும் அதிகாரத்தை பதிவு செய்த அன்புமணி. ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு. பாமகவை தொடர்ந்து ராமதாஸ் குடும்பத்திலும் விரிசல். சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக ஆடிட்டருடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை. டெல்லியில் உள்ள தமிழர்கள் வாழும் மதராசி கேம்பில் உள்ள வீடுகள் நாளை இடிக்கப்படும் என அறிவிப்பு. 50 ஆண்டுகளாக வாழும் நாங்கள் இடத்தை காலி செய்ய மாட்டோம் என கூறி போராட்டம். गरीबों को जिंदाबाद जिंदाबाद लड़ेंगे 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 जीतेंगे जीतेंगे. மதுரையில் முதலமைச்சர் நடக்க புதிய சாலைகள். கழிவுநீர் ஓடைகளை பார்க்கக்கூடாது என்பதற்காக அலங்கார துணி. மக்களின் வரிப்பணம் எப்படியெல்லாம் செலவழிக்கிறார்கள் என்று பாருங்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். தமிழகத்தில் கோடைக்கால பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட 97% கூடுதல் மழை. மார்ச் மே வரையிலான காலத்தில் 125 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பாண்டில் 245 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கர்நாடகா மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2710 உயர்வு. நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் 7 பேர் பலி. கொரோனா பரவலை தடுக்க பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம். கொரோனா பற்றி வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள்.
அரசு மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாஸ்க் அணிந்து வர வேண்டும். நோயாளிகள் மற்றும் உறவினர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தல். வரக்கூடிய நோயாளிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கட்டாயமா முகக்கவசம் அணிஞ்சிட்டு வாங்க, மாஸ்க் போட்டு வாங்க. மாஸ்க் இல்லாம மருத்துவமனை வளாகத்திற்குள் யாரும் வர வேண்டாம். மாஸ்க் வந்து சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஊழியர்கள். ரசாயன பொருட்கள் வெடித்து சிதறியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். உதகையில் 6 நாட்களுக்கு பின் படகு சேவை தொடக்கம். இதமான சூழலில் படகு சவாரியை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள். சிறந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கான விருதை வென்றது ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளி. மும்பையில் நடந்த விழாவில் விருதை பெற்றார் பள்ளியின் நிறுவனர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன். Come to the stage, the winner for the Best CBSE School of the Year award, Olive Tree Global School, Isaac Livingston, the correspondent Joylina Isaac, and the CEO Alan Paul Isaac here with us today. ஆசிய தடகள ஆடவர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் அனிமேஷ் குஜூர் சாதனை. 200 மீட்டரை 20.32 வினாடிகளில் கடந்து வெண்கல பதக்கம் வென்றார். ஆசிய தடகள ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை வித்யா ராம்ராஜ் அசத்தல். 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் 56.46 வினாடிகளில் ஓடி வெண்கலம் வென்றார். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.